நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோ அமைப்புல முதல் நேயரா ஒருத்தர் வந்து கேள்வி இல்ல, வழக்கம் போல நான் சும்மாவே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. காயத்ரி ஐயர், ஆன்லைன் வகுப்பு எப்போது? உங்கள் வீடியோக்களை விளையாட்டாக பார்த்து சிலருக்கு விளையாட்டாக சில பலன்களை சொல்ல அது சரியாக இருந்து தற்போது நட்பு வட்டத்தில் தெரியாத கேள்விக்கெல்லாம் பலன் கேட்கிறார்கள். தெரியாது என்று என் உண்மை நிலையை சொன்னாலும் ஏதாவது சொல்லு என்று தலையை பீக்கிறார்களா இருக்கும். தயவு செய்து வகுப்பை ஆரம்பிங்கள். மறுபடியும் சொல்றது எனக்கு புலி வருது கதையா இருக்கு. காயத்ரி ஐயர், ஆன்லைன் வகுப்பு எப்போது? விளையாட்டுகளை வீடியோக்களை விளையாட்டாக பார்த்து சிலருக்கு விளையாட்டாக பலன் சொல்ல அது சரியாக இருந்து நட்பு வட்டாரத்தில் இப்போது கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லி தலை பிச்சுக்கிட்டு இருக்கு. அம்மா காயத்ரி ஐயர், தயவு செய்து நானும் விளையாட்டா சொல்லல. ஒரு எதுலையும் ஒரு பெர்ஃபெக்ஷன் பார்க்கிற ஆள் நான். ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நிறுத்த மாட்டேன். வகுப்புகள் சில நாட்களில் ஆரம்பிக்க போகிறோம்ன்றதான் உண்மை. லாக்டவுன் கிஃப்டவுனுக்குலாம் அது சம்பந்தம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை இன்னும் தெளிவாக உங்களுக்கு விளக்குறதுக்கான சில தொழில்நுட்ப சாதனங்களுக்காக அதை ஃபிட் பண்றதுக்காகத்தான் இவ்வளவு டிலே ஆகுது. ரூம் ஆன்லைன் கிளாஸ் நடத்துறதுக்குன்னே ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி ஒரு விதமான டெக்னாலஜி அமைப்போட எல்லாம் ஒதுக்கி சில விஷயங்கள் வாங்கி மேக் வாங்கி எல்லாம் வாங்கி நான் என்ன நினைக்கிறேனோ அதை தெளிவாக ஒயிட் போர்டுலாம் இல்லை. அந்த காலத்துல வாத்தியாருங்க எழுதி போட்ட அந்த கரும்பலகை அமைப்பை தான் நான் முதல்ல எதிர்பார்த்தேன். நான் நின்றுகிட்டு பிளாக் போர்டில் எழுதி உங்களுக்கு போட்டு அதை கேமரால எடுத்து சொல்லி கொடுக்குற மாதிரி பார்த்தா நம்முடைய டெக்னிக்கல் அட்வைசர் வழக்கம் போல என்னுடைய இளவல் சந்தோஷ் அப்படிலாம் இந்த காலத்துல தேவையில்லை. ஏன்னா டெக்னாலஜி விஷயத்துல நான் வீக் இல்லையா, எனக்கு தெரியாது. அப்படிலாம் கிடையாது. சில எலக்ட்ரானிக்ஸ் சாப்ட்வேர் சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுல 90% வாங்கிட்டோம். இன்னும் ஒரு 10% நம்முடைய டெக்னிக்கல் அட்வைசர் சந்தோஷ் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறார். அதையும் வாங்கிக்க சொல்லியாச்சு. ஆனா அது அவர் நினைக்கிற மாடல் வர்றதுல கொஞ்சம் டிலே இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் எனக்கே ஒரு வகுப்பறை ரெடியாகி விட்டது. நான் என்ன நினைக்கிறேனோ காயத்ரி ஐயரம்மா ஒரு இதை வரைஞ்சு ஸ்கிரீன்ல உங்களுக்கு சில விஷயங்களை வரைபடமாக சொன்னால்தான் தெளிவாக இருக்கும் என்கின்ற நிலையில நிச்சயமாக வாரத்துக்கு ஒரு 2 ஹவர் தான் எடுக்க போறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதை நான் தெளிவா இது பண்றதுக்கான சில நவீன பொருட்கள் இன்னும் ஒரு 10% ஃபிட் பண்ண முடியாமலும் வராமலும் இருக்கின்றன. அது இந்த வாரத்துல வந்துடும் நினைக்கிறேன். ஆகவே தயவு செய்து வேறு வேலைப்படவெல்லாம் ஒதுக்கி ரூமே பிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த ரூம்ல எப்படி நடத்துறது, அந்த இதுக்கும் கிரீன் மேட் எல்லாமே போட்டாச்சு. ஆகவே ஒரு ஒளிபரப்புக்கு தேவையான அத்தனையிலையும் ஒரு 10% மட்டும் இல்லாத நிலைமையில தான் இன்னும் ஆன்லைன் வகுப்பு நான் இதாகாம இருக்கிறேன். இந்த கூடிய சில நாட்கள்ல கண்டிப்பாக ஆன்லைன் வகுப்பு எப்படி எந்த இது பண்றேன் அப்படிங்கிற அறிவிப்புகள் கண்டிப்பாக வந்துடும். தயவுசெய்து காயத்ரி அம்மா பொறுத்துக்கங்க. கண்டிப்பா கூடிய வரையோட ஆரம்பிச்சிடுறேன். அதை விட இன்னொன்னு தேங்க்ஸ். தேங்க்ஸா, வாழ்த்துக்கள், கன்கிராஸ். விளையாட்டா வீடியோ பார்த்து பலன் சொல்ல அது சரியா இருக்குன்னு சொல்றீங்க பாருங்க. அப்ப விளையாட்டாவே வீடியோ பாக்குறதுனாலயே காயத்ரி ஐயர் அம்மா நீங்க பலன் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே வகுப்புல கலந்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, நல்லா பலன் சொல்லலாம் இல்லையா? சரி, பரவாயில்ல. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு புரியுது. சரியா? கண்டிப்பாக ஆரம்பித்து விடுவோம். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சரி, அடுத்து இன்றைக்கு வழக்கம் போல ஒரு முக்கியமான கேள்வி. கே நந்தகுமார், மதிப்பிற்குரிய மானசீக குருஜி அவர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தில் உங்களை மட்டுமே பின்தொடரும் ஜோதிட ஆர்வலர் நான் நந்தகுமார். எனக்கு ஒரு சந்தேகம். சுக்கிரன், புதன், குரு, செவ்வாய், சூரியன், சனி. சுக்கிரன், புதன், குரு, செவ்வாய், சூரியன், சனி. இதுல என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த பஞ்சபூத கிரகங்களோட சூரியனை நினைச்சிட்டீங்க. அந்த கேள்வியை படிச்சவனே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுக்கு தான் அந்த காயத்ரி ஐயர் அம்மா கேட்ட ஆன்லைன் வகுப்பு வேணும்ன்றது. இந்த 6 கிரகங்கள் சுக்கிரன், புதன், குரு, செவ்வாய், சூரியன், சனி முறையான கிரகங்களுடன் இணையும் போது நீச்சம் என்ற நிலையில் இருந்து நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறது. இது எப்படி சொல்லணும்னா,
நீச்சம் என்ற நிலையிலிருந்து நீச்சபங்க ராஜயோகம் இல்ல. இதை கொஞ்சம் குழப்பான கேள்வி கேட்கறீங்க. உங்க கேள்வியை முதல்ல படிச்சுட்டு விளக்க சொல்றேன். சுக்கிரன், புதன், குரு, செவ்வாய், சூரியன், சனி முறையான கிரகங்களோடு இணையும் போது நீச்சம் என்ற நிலையிலிருந்து நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறது. ஆனா சந்திரன் மட்டும் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைவதில்லை என்று நான் எண்ணுகிறேன். நந்தகுமார், உங்க கேள்வி ஓரளவுக்கு கரெக்ட். இந்த சந்திரன் மட்டும் நீச்சபங்க ராஜயோக நிலையை அடைவதில்லை என்று நான் எண்ணுகிறேன். சந்திரன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடையுமா? சந்திரனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் உண்டா? இதான் உங்க கேள்வி. அப்படி அடைய வேண்டுமெனில் எவ்வாறு அடையும்? சிரம் தாழ்ந்து வணங்குகிறேன், சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள். அதான் இதுக்குதான் அந்த ஆன்லைன் வகுப்பெல்லாம் வேணும்ன்றது. சில விஷயங்களை டெக்னிக்கலா விளக்குறதுக்கு வார்த்தைகளில் சொல்லாமல், இப்ப ஒண்ணும் இல்லை, ஆண்டவன் மட்டும் இப்படி விரல் இப்படி வரைஞ்ச உடனே உங்களுக்கு ஸ்கிரீன்ல இப்படி இப்படி வரும் அப்படின்ட்டு விரல்லையே அந்த சினிமா, ஹாலிவுட் சினிமால சொல்ற மாதிரி நான் இப்படி அப்படி சிவ மந்திரங்கள்னு ஒரு வடிவத்தை வரைஞ்சேன்னா அப்படியே வந்ததுன்னா இப்பவே இந்த வீடியோல அப்படியே போட்டு சொல்லி கொடுத்துருவேன். இதைத்தான் நம்ம டெக்னிக்கல் அட்வைசர் சந்தோஷ் இப்படிலாம் இருக்குதுங்க ஐயா, இந்த சாப்ட்வேர் போட்டுக்கலாம், இங்க ஒரு இது மாதிரி இருக்கு, அது வாங்கிட்டோம். இந்த ஒரு மாதிரி ஸ்கிரீன் ஏதோ பெயிண்டோ என்னமோ ஒன்று சொன்னார், அதை பேனல நான் எழுதுனா உங்களுக்கு வருது. அது அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டோம். இன்னும் ஒரு சில இதுக்காகத்தான் இந்த மாதிரி கேள்விகளுக்கான இதெல்லாம் அது ஆன்லைன்ல வந்துடும். இப்ப சுருக்கமா சொல்றேன். 6 கிரகங்களை கொடுத்துட்டீங்க. அது என்ன கேட்கறீங்க? சுக்கிரன், புதன், குரு, செவ்வாய், சூரியன், சனி முறையான கிரகங்களுடன் இணையும் போது நீச்சம் என்ற நிலையிலிருந்து நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறது. முறையான கிரகங்கள்னு கூட சொல்ல வேண்டாம். ஒரு நீச்ச கிரகம் உச்சனுடன் சேரும் போது நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறது. ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சேரும் போது நீச்சபங்கத்தை அடைகிறது. இதை நீச்சபங்க ராஜயோகம்னு ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. அந்த வீடியோல சொல்லி இருக்கிறேன். ஒரு கிரகம் நீச்சம் என்பது, நிறைய பேர் நீச்சத்திற்கும் நீச்ச பங்கத்திற்குமே சில வித்தியாசங்களை அறியாமல் இருப்பீர்கள். நிச்சயமா நீச்சபங்க ராஜயோகம்ன்ற ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு சும்மா அப்பதான் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வேடிக்கையாக யூடியூப்ல போடலாம் அப்படின்னு, அதுவும் என்னுடைய நண்பருடைய ஜெரால்டோட தொந்தரவு தான். நண்பர் ஜெரால்டு தான் யூடியூப்ல எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாதவங்க இதுல எல்லாம் இந்த மாதிரி ஆர்டிக்கலை பேசி யூடியூப்ல போட்டீங்கன்னா அது வேற ஒரு தளத்திற்கு போகும். உங்களை இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. என்ன தெரியணும்னு ஜோசியமால் தெரியும் சார், நீங்க முதல் போடுங்கனாரு இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது. அதுவும் தேங்க்ஸ் ஜெரால்டுக்கு தான் சொல்லணும். சரி, இப்போ நீங்க கேட்ட கேள்வி, 6 கிரகங்கள் முறையான கிரகத்துல நீச்ச பங்கத்தை அடையுதுன்றீங்கல்ல. நீச்சன் என்பவன், ஒரு நீச்சன் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இணையும் பொழுது நீச்ச பங்கத்தை அடைகிறார். உச்சம் பெற்ற கிரகத்தோடு இணையும் போது நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைகிறார். இதான் வித்தியாசம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஆன்லைன் கிளாஸ்ல கொஞ்சம் தெளிவாகவே சொல்லித்தரேன். பட் இதை ஏற்கனவே வீடியோவா போட்டுக்கிறோம். நீச்சபங்க ராஜயோகம் இதுல போய் பாருங்க. ஆனா நீங்க கேட்டிருக்கிற கேள்வி நுணுக்கம். சந்திரனுக்கு மட்டும் ஏன் நீச்சபங்கம் இல்லை? சந்திரனுக்கு மட்டும் ஏன் நீச்சபங்க ராஜயோகம் இல்லை? உண்மைதானே? சந்திரன் உச்சனோட இணைய முடியாது. சில நுணுக்கங்களை பாத்தீங்கன்னா, வான்கோள பாதையில எல்லா இடங்களிலும் கிரகங்கள் உச்சம் அடையிறது இல்லை. தனுசு மிதுனத்திற்கு உச்ச நீச்சம் கிடையாது. அது ஒரு நேர் பாதை. தனுசு, குருவின் தனுசு, புதனின் மிதுனமும் நேராக இருக்கக்கூடிய ராசிகள். இதற்கு உச்ச நீச்சம் கிடையாது இந்த இடங்கள்ல. அது ஒரு வான்கோள முட்டு. சிம்மம், கும்பத்திற்கு உச்ச நீச்சம் கிடையாது. சிம்மத்திற்கும் கும்பத்திற்கும் அது ஒரு நேரத்துல உச்ச நீச்சம் கிடையாது. அதை போலவே இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சந்திரனுக்கு அங்கே உச்சம் ரிஷபத்தில் இருக்கு இல்லையா, அந்த ரிஷபத்திற்கு நேர் கீழே உச்ச நீச்சம் கிடையாது. இதற்கு என்ன உச்சம் கிடையாது. என்னன்னா, சந்திரன் ஒரு துணைக்கோள். இப்ப நீங்க சொன்ன கிரகங்கள் சந்திரன் மட்டும் துணைக்கோள். சூரியனே கூட நட்சத்திரம். ஆனால் நம்முடைய பூமி மைய கோட்பாட்டின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் என்பதை நீங்கள் உங்களுக்குள் பூமியாக உருவகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சூரியன் என்றைக்குமே ஒளி உயர்வையோ ஒளி தாழ்வையோ உச்சம் என்கின்ற நிலையையோ நீச்சம் என்கின்ற நிலையையோ அடைவது இல்லை. சூரியனால் பூமிக்கு கிடைக்கக்கூடிய ஒளி உச்சத்தையும் தாழ்வையும் அடைகிறது. பாயிண்ட் வந்துச்சா? சூரியனால் கிடைக்கக்கூடிய ஒளி
அதுவும் குறிப்பா நம்முடைய பூமத்திய ரேகைக்கு மேல் கீழ் இருக்கக்கூடிய நம்முடைய பூமியின் அமைப்பு, அதுக்கு தான் அடிக்கடி சொல்றோம், இந்திய தட்பவெப்பநிலை உலகின் எந்தெந்த பகுதிகளுக்கு பொருந்துமோ இந்த பகுதியில் பிறக்கின்றவர்களுக்கு மட்டுமே வேத ஜோதிடம் துல்லியமாக இருக்கும். இங்கே இந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒளியின் அடிப்படையில தான் இந்திய வேத ஜோதிடம் அமைந்திருக்கிறது அப்படிங்கறத அடிக்கடி தெளிவாக சொல்லுகிறேன். ஆகவே இந்த இடத்துல பஞ்சபூத கிரகங்களான 5 வான்கோள அமைப்பின் அடிப்படையில் உச்ச நீச்சங்கள். சரி, உச்சம் என்பது என்ன? பூமிக்கு அந்த கிரகம் முழு ஒளியுடன் தெரியும் தன்மை. இப்படிதான் நீங்க வானவியல் எடுத்துக்கணும். இதை என்னால நாசா வரைபடத்தோட நிரூபிக்க முடியும். பூமிக்கு அந்த கிரகத்தின் ஒளி முழுமையாக தருகின்ற கேந்திர கோண நேர்பாதை அமைப்பில் அந்த கிரகம் வரும் பொழுது அது உச்சத்தை அடைகிறது. அது அந்த இடத்துல, உதாரணமா கடகத்தில் இருக்கிறார், கடகத்தில் அவர் இருக்கிறார் என்னும் போது அந்த பூமிக்கு அந்த ஒளி உச்ச நிலைமை வருன்றதை உறுதியாக சொல்ல முடியும். அது ஒரு கோணம். அதை நம்ம வரைபட அமைப்பில் விளக்குவோம். சந்திரன் என்பது துணைக்கோள். மற்ற 5 கிரகங்களும் குறிப்பா சொல்ல போனா 6 கிரகங்கள் சூரியனையும் சேர்த்து, சூரியன் தான் நம்மன்னு சொல்லிட்டேனே, சூரியன் என்பது சூரியன் நமக்கு தருகின்ற ஒளியின் ஏற்ற இறக்கத்தை பொறுத்து தான் நம்ம சூரியனை பிம்பமாக்கிக்கிறோம். ஆனா சூரியன்றது நம்ம பூமியை தான் குறிக்குது ஜோதிடத்துல. ஏன்னா ஐப்பசி மாதம் வெயில் நம்முடைய பகுதியில் கொளுத்துகிறது, இது சித்திரை மாதம். அப்போது சூரியனை நாம் உச்சம் என்று சொல்கிறோம். ஐப்பசி மாதம் சூரியனே கண்ணில் தெரிவதில்லை, அடைமழை அங்கே நமக்கு வியாபித்திருக்கிறது, அடைமழை பெய்யுது, மழைக்காலமாக இருக்கிறது, சூரியன் வர்றதே இல்லை. அப்போது சூரியனை நீச்சம் என்று சொல்கிறோம். உண்மையில் சூரியன் நிலையானது. அவருடைய ஒளி இங்கே கிடைக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை வைத்துதான் ஜோதிட சாஸ்திரத்துல அதை வச்சுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். அதே மாதிரி இதற்கு மட்டும் சந்திரனுக்கு மட்டும் நீச்சபங்க ராஜயோகம் இல்லை. ஏன்னா உச்சனோட அவர் சேர மாட்டார். ஏன் உச்சனோட சேர மாட்டார்னா அவர் ஒரு தனிக்கோள், துணைக்கோள். ஜோதிடத்தை எப்போது ஒளியாக வானவியல் ரீதியாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது மிகப்பெரிய அற்புத உண்மைகள் தெரியும் அப்படின்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா. ஆக இந்த அமைப்புல சந்திரனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் இல்லை. நீச்சபங்கம் என்பது ஒரு கோள் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இணைந்து சந்திர கேந்திரத்தில் அமர்ந்து அந்த கோள் கொடுத்த கோலே பரிவர்த்தனையாகி சம்பந்தப்பட்ட கோளுக்கு வீடு கொடுத்தவன் வலுவாகி சம்பந்தப்பட்ட கோளுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம், நீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம், அந்த கோளுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் அடையும் போது இது மாதிரியான ஒரு 7, 8, 10 விதிகளை ஆர்டிகல் எழுதியிருக்கிறேன். அந்த வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன், அதுல போய் பாருங்க. அந்த விதிகள்ல அவர் நீச்ச பங்கத்தை அடைவார். ஒரு கோள் எப்போது நீச்ச பங்கத்தை அடையும் எனில் இழந்த தன் ஒளியை அருகில் வேறு அதே நேர்கோட்டுல, அருகில் பக்கத்துல கோள் நிக்குது, அதே நேர்கோடு, ஒரு நீச்சல் நிற்கின்ற அதே நேர்கோட்டில் இந்த இடத்துல ஒரு நீச்சல் நிற்கிறார்னு வச்சுக்குவோம். அப்ப இதற்கு நேராக இன்னொரு கோள், உச்சக்கோள் என்று சொல்லப்படக்கூடிய ஒளி உச்ச நிலையில் இருக்கக்கூடிய, பூமிக்கு நன்றாக ஒளி உச்ச அமைப்பை தரக்கூடிய நிலையில ஒரே நேர்கோட்டில் அந்த கோள் வரும் பொழுது அது நீச்சபங்க ராஜயோகம் என்று சொல்லப்படக்கூடிய முதன்மை தன்மையை அடைகிறது அப்படின்னு நம்ம மூல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இது உண்மையும் கூட. ஏன்னா அதுல இந்த உச்சக்கோள் தன்னுடைய ஒளியை அந்த கிரகத்திற்கு கொடுத்து தான் வலுவிழக்கிறது என்பதும் ஒரு மறைமுகமான விதி. அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லியே ஆக வேண்டும். நாம் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும தத்துவத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை சொல்றேன். பௌர்ணமி சந்திரனுக்கு நேரெதிரே இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரனின் அல்லது ஒளி உச்ச நிலையில் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நீச்ச கிரகமும் நீச்சபங்க ராஜயோகத்தை தரும். அதாவது உதாரணமாக புதன் நீச்சபங்கத்தை அடைந்திருக்கிறார், புதன் நீச்சனாக இருக்கிறார். இதை எதையோ விளக்கி இருக்கிறேன், திரும்ப நீங்க அதை கேட்கிறீங்க. புதன் நீச்ச நிலையில் இருக்கிறார், குரு அவரோட உச்சமாகல, அங்கே சுக்கிரன் உச்சமானால் நீச்சபங்க ராஜயோகம். குரு உச்சம் அடைந்திருந்தாலும் ஓரளவிற்கு நீச்சபங்க ராஜயோகம். ஏன் குரு உச்சம் அடைந்திருந்தா ஓரளவுக்கு நீச்சபங்க ராஜயோகம் சொன்னா, அந்த உச்சமடைந்த குரு புதனை பார்ப்பார், நீச்சன் இணைவார். புதன் என மீனத்திற்கு 5 குரு உச்சமாகி கடகத்தில் உச்சமாகி அவரையே பார்ப்பார்.
அப்ப வீடு கொடுத்தவன் உச்சம், ஆயினும் அவருக்கு பார்வை இருக்கின்றது என்கின்ற அமைப்பில் அங்கே நீச்சபங்க ராஜயோகம் செயல்படும். சுக்கிரன் இணைந்திருக்கும் போதும் நீச்சபங்க ராஜயோகம் செயல்படும். ரெண்டுமே இல்லையா, குருவே நீச்சமாய் போனாரு, சுக்கிரனும் முன்ன பின்ன வந்துட்டாரு. அன்றைக்கு பங்குனி உத்திரமாக அமைந்து பௌர்ணமி சந்திரன் அதே சந்திரனை பார்த்தாலும், அன்றைக்கு பங்குனி உத்திரமாக இருந்து பௌர்ணமி சந்திரன் நேரடியாக அந்த புதனை பார்த்தாலும் நிச்சயமாக புதன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைவார். அங்கே சந்திர கேந்திரமும் வந்துவிடும், ஒளி சந்திர கேந்திரமும் வந்துவிடும், பௌர்ணமி சந்திரனுடைய கேந்திரமும் வந்துவிடும். இதுதாங்க சூட்சம். இங்க சந்திரனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, சந்திரனை நான் நீச்சன்னே சொல்றது இல்லையே. நல்லா பாத்தீங்களா, சந்திரனை ப்ரெடிக்ட் பண்ணும் போதெல்லாம் நான் நீச்சனை எடுத்துக்கிறதே இல்லையே. வெகு அபூர்வமான நிலைகள்ல சந்திரன் இருளை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது, அமாவாசை தன்மையை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது மட்டும்தானே சந்திரனை நான் இதை சொல்றேன். அப்ப சந்திரனுக்கு ஏன் நீச்ச பங்கம் தேவை? நீச்சபங்க ராஜயோகம்ன்றது ரெண்டாவது, நீச்சபங்க ராஜயோகம்ன்றது ரெண்டாவது. சந்திரனுக்கு ஏன் நீச்சபங்க ராஜயோகம் இல்லை? சந்திரன் ஒரு துணைக்கோள். இந்த சர ஸ்திர அமைப்புகளுக்குள்ள சொல்லும் போது சரத்துல மட்டும்தான் 4 கிரகங்கள் மற்றும் உபயத்துல மட்டும் சுக்கிரனும் புதனும். அதாவது சர ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 வீடுகளில் உச்ச நீச்ச அமைப்புகள் இந்த 4 ராசிகளுக்கு 4 ராஜ கிரகங்களுக்கும் ஏற்படும். சுக்கிரனுக்கும் புதனுக்கும் உச்ச நீச்ச அமைப்புகள் உபயமான மிதுனத்திலையும் கன்னிலையும் ஏற்படும். ஏன்றதெல்லாம் கிளாஸ்ல சொல்லுவோம், ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், சில வீடியோக்களை பாருங்க. இல்லாத உச்ச நீச்ச அமைப்புகளை இப்போது நான் சொன்ன மாதிரி தனுசு, மிதுனம், கும்பம், சிம்மம் பிளஸ் 5வது ராசியான விருச்சிகம். ஆக சந்திரன் ஒரு துணைக்கோள் என்பதால் அதற்கு நீச்சபங்க ராஜயோகம் என்பது வேறு விதமான நிலைகள்ல தான் இருக்கும். சந்திரனை உச்ச குரு பார்க்கும் பொழுது அவர் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைவார். ஏன்னா அங்கே ஒரு உச்சன் பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சந்திரனை உச்சனான சந்திரன் நீச்சனாகி இருக்கிறார், அங்கேயே செவ்வாய் இருக்கிறார், நீச்சபங்கமாக இருக்கிறது. அவரே சிம்ம லக்னம் 4ஆம் இடத்தில் இருக்கிறார், திக்பலம் கிடைக்கிறது. அவரே பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார். அல்லது வைகாசி விசாகம், நான் நீச்சனே சொல்ல மாட்டேனே, வைகாசி விசாகம் அல்லது ஆனி விசாகம், ஆனி மாசம் விருச்சிக ராசியா இருக்குது, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார். பௌர்ணமிக்கு அருகிலோ பௌர்ணமியிலோ இருக்கும் பொழுது சந்திரன் நிச்சயமாக நீச்சபங்க அமைப்பை அடைய மாட்டார், நீச்சம் அடைய மாட்டார். நீச்சபங்க அமைப்பு இயல்பாகவே அவருக்கு இருக்கும். அவருக்கு உச்ச கிரக தொடர்பு என்று சொல்லும் பொழுது உச்ச குரு அவரை பார்ப்பார், புதனை பார்க்கிற மாதிரி அவர் இங்கே பார்ப்பார். கடகத்தில் குரு உச்சமானால் இங்கே நீச்சனாகி அமாவாசை நிலைமையில் இருக்கிறவர் கூட அவர் நீச்சபங்கத்தை அடைய வைப்பார். அதனால நீச்சபங்க ராஜயோகம் என்பது சூரியனுக்கு கூட அந்த நீச்சபங்க ராஜயோகத்தை நான் சொல்ல மாட்டேன். பூமியும் சந்திரனும் வேறு வேறு விதமான அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு. சூரியனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கணும்னா அங்கேயே சனி வந்துடணும். சனி வந்துட்டா இங்கே பாவத்துவம் தான் ஏற்படும். அது அடுத்த சப்ஜெக்டுக்கு வருவோம். சூரியன் நீச்சமாகிறார். சூரியன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைய வேண்டும் என்றால் அங்கே இருளான சனியோடு சேர வேண்டும். சனியோடு சேர்ந்தால் அங்கே நிச்சனை விட பாவத்துவம் கூடி நிற்கும். நீச்சபங்க ராஜயோகம் நிச்சயமாக கிடையாது. ஆர்டிகிள் புத்தகம்லாம் எழுதுவோம், இதையும் ஒரு சப்ஜெக்டாவே எழுதுவோம். அங்கே அந்த சூரியனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் என்பது வராது. சரியா? ஆகவே நீங்கள் கேட்டது சந்திரன் நீச்சபங்கத்தை ராஜயோகத்தை அடையுமா? அடையும். அது அவருடைய ஒளித்தன்மையை பொறுத்தது. எப்படிப்பட்ட தன்மையை பொறுத்தது? அவரே பௌர்ணமிக்கு அருகில் இருத்தல், நீச்ச பங்கம் என்கின்ற செவ்வாயோடு இணைந்த நிலையை அடைதல், சுக்கிரனோடு சேருதல், இன்னொரு ஒளி கிரகமான சுக்கிரனோடு சேருதல். அடுத்து மிக மிக முக்கியமான கடக குரு சந்திரனை பார்த்தல். கடக குரு பார்க்கிறது மிகப்பெரிய அமைப்பு. வேற எந்த இடத்திலிருந்து பார்த்தாலும் சந்திரன் அடைவார். சந்திரனுக்கு நீச்ச பங்கமும் இல்லை, நீச்ச பங்கமும் அவருடைய ஒளித்தன்மையை பொறுத்தது. நீச்சபங்க ராஜயோகம் என்பதும் ஒளி உச்ச கிரக அமைப்புகளை பொறுத்தது. அப்படிங்கிறத மட்டும் கண்டிப்பாக தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஏன் எப்படின்றது ஆன்லைன் கிளாஸஸ்ல கண்டிப்பாக சொல்லி தருகிறேன். சரி, அடுத்து மிக முக்கியமாக அடைக்கல பாண்டியா, அடைக்கல பாண்டி. நீங்க 2 கமெண்ட் கொடுத்திருக்கீங்க. எப்படி கமெண்ட் கொடுத்திருக்கீங்கன்னா, குருஜி ஒரு நீண்ட நாட்களான கேள்வி, ஒரு ஜாதகத்துல சந்திரன் 6இல் மறைந்தால் வேறு எதையும் பார்க்க வேண்டாம், ஜிகே ஐயா சொல்றாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க.
ஜிகே ஐயா, திருப்பூர் ஜிகே கோபாலகிருஷ்ணன் ஜோதிடத்தில் சில எல்லைகளை தொட்டவர், தொட்டுக்கொண்டிருப்பவர், மறுக்க முடியாத ஜோதிட மேதை. ஏன்னா நாங்கள்லாம் இப்பதான் வந்திருக்கிறோம். அவர் 30 வருஷமா 40 வருஷமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். நான் இன்னும் சொல்லிக் கொடுக்கவே ஆரம்பிக்கல. நான் ஏதோ விளையாட்டு போகல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு இருக்கேன். அவர் கிட்டத்தட்ட 20 வருஷமா கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவருடைய கிளாஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, பயங்கரமான ஆளுங்களாக தான் இருப்பாங்க. அவரே சொல்லியிருக்கிறார், பெரிய பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், பெரிய பெரிய டாக்டர்ஸ், மருத்துவ ஜோதிடத்தில் உலகத்தில் இருக்கிற பாதி டாக்டர் அவருக்கு சிஷியர்கள். அவர்கிட்ட கிளாஸ் அஸ்ட்ராலஜியை தெரிஞ்சுக்கிறதுக்காக, தன்னுடைய மருத்துவத்துறைக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க கேட்குறீங்க அடிக்கல பாண்டி, ஒரு நீண்ட நடுநாட் கேள்வி. ஒரு ஜாதகத்தில் சந்திரன் 6ல் மறைந்தால் வேறு எதையும் பார்க்க வேண்டாம், அவன் தொழில் செய்து வெற்றி காண மாட்டான், தொழில் செய்தால் தோல்வி மட்டுமே என்று எழுதி கொடுக்கிறேன் என்று ஜிகே ஐயா சொல்கிறார். ஒரு ஜாதகத்துல சந்திரன் 6ல மறைஞ்சான். நீங்க அதுக்கடுத்து என்ன சொல்றீங்கன்னா, ஒருத்தர் ரிஷப லக்னம், அவருக்கு எல்லா கிரகமும் சுபத்துவமா இருக்கு, 9 10 இருக்கிறாரு, சனி திக்பலம் பெற்று என்னுடைய சுபத்துவ தன்மையின்படி ஒருவருக்கு சகல விதமான தொழில் அமைப்புகளும் இருந்து, நீங்க என்ன சொல்றீங்கன்னா என்னுடைய சுபத்தை, பெரிய கேள்வி இது, அப்படியே வாய்ச்சோம்னா புரியாது நிறைய பேர். ஜிகே ஐயா சொல்லிட்டாங்க, 6ல சந்திரன் மறைந்தால் ஒருவனுக்கு தொழில் செய்து வெற்றி காண மாட்டான், வேலை மட்டும் தான் செய்வான், இதை வேணா எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. இதுல நீங்க சொல்ற சில மகாதன யோகம், சில விதிகள், சுபத்துவ விதிகள் இருக்கும்போது அவருக்கு அதை தொடர்ந்து தசாபக்தி அமைப்புகள் வரும்போது சந்திரன் 6ல் மறைந்தாலும் நல்லது செய்வாரா? மகாதனம் 30 ஆண்டுக்கு நீங்க சொல்ற மகாதன யோகம், நல்ல தசாபக்தி, நல்ல பலன்கள், 10ஆம் இடம் வலுத்து, குரு வலுத்து, அவர் வலுத்து, யோகர் வலுத்து எல்லாரும் இருந்து சந்திரன் மட்டும் 6ஆம் இடத்தில் மறைந்திருந்தால் 30 ஆண்டுகளுக்கு மகாதன யோகம் செயல்படுமே. இப்படிப்பட்ட நேரத்தில், இந்த நேரத்தில் வேலை தான் செய்வான், தொழில் மூலமாக தொழில் பலன்னு சொன்னா நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றமுற்றமே சிவனே சொன்னாலும் இது சரின்னு ஆயிடாதா? அப்ப ஜிகே ஐயா சொல்றது என்ன, எப்படி எழுதி தரேன்னு சொல்றாருன்னு கேக்குறீங்க. திருப்பூர் ஜிகே ஐயா அவர்களினுடைய ஜோதிட அமைப்பு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது. சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பால் இருக்கணும்ன்ற மாதிரி. அங்கே ஆச்சாரியர்கள் கிட்ட நம்ம குறை பார்க்க வேண்டாம், ஆசான்களிடம் குறை சொல்ல வேண்டாம். அங்கே ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் போடுங்க. ஜிகே ஐயா சொன்னது கரெக்டா? ஜிகே ஐயா என்ன சொல்லியிருப்பாரு, சந்திரன் 6ல் மறைந்தால் வேறு எதையும் பார்க்க வேண்டாம், அவன் தொழில் செய்து வெற்றி காண மாட்டான், தொழில் செய்தால் தோல்வி மட்டுமே என்று எழுதி கொடுக்கிறேன் என்றதுல சந்திரன் பாபத்துவமாக 6ல் மறைந்தால் அப்படின்னு போட்டுக்கங்க. அவ்வளவுதான். இதைத்தான் ஆசான் சொல்லல, ஃப்ளோல சொல்லியிருக்கலாம். சந்திரன் 6ல் மறைஞ்சா சந்திரன் பாபத்துவமாக 6ல் மறைந்தால் மற்ற எந்த விஷயம், ராசி அடிவிட்டு போதுல, ராசி அடிவிட்டு போற எத்தனை மகாதன யோகம் இருந்தாலும் குழப்பமான முடிவுகள் எடுத்திருப்பான். ஒரு ஃப்ளோல இதை சொல்லாம இருந்திருக்கலாம். பாபத்துவன்றது அதை நீங்க நெருங்கி வகுப்புல போகும்போது அதை வேறு விதமாகத்தான் அவர் சொல்லிக் கொடுப்பார். அவரும் தெரியாத ஆசான் அல்ல. ஆகவே பெரிய மனிதர்கள் சில ஃப்ளோல ஒரு வார்த்தையை விடுவதை நம்ம அதை எடுத்துக்க கூடாது. நெருங்கி போய் நின்று கேட்டா அதனுடைய நுணுக்கங்களை சொல்லுவார். அவர் அப்படி சொல்லி இருக்கலாம். சந்திரன் 6ல் மறைவது என்பதை பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில, சந்திரன் இருள் சந்திரனாக இருந்து அது மாதிரி இருக்கின்ற நிலைமையில மனம் கெட்டு 6ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகள்ல அந்த மாதிரி இருக்கலாம். ஆயினும் ஜிகே ஐயா அவர்களே சில இடத்துல ஒத்துக்கிட்ட அமைப்பில் அவர் வெளிப்படையா பாராட்டுவார். அதெல்லாம் சும்மா சொல்லப்படாதுன்னு சொன்னேன். ஒரு இதுன்னா என்கிட்டயே சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரியாத ஒன்னும் ஒரு சின்ன குழந்தை சொல்லி கொடுத்தா கூட அவரும் எனக்கு குருநாதர் தான், நான் போய் இன்ட்ரெஸ்டா கத்துக்குவேன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட மனுஷன் அவர். 8-12ஆம் இடத்து சுபத்துவத்தை எனக்கும் அவருக்கும் மாணவரான பாலசுப்ரமணியன் ஜிகே ஐயாட்ட போயிட்டு குருஜி சொல்றார், இந்த மாதிரி 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாகி இந்த மாதிரி விதிகள் இருந்தா ஒருவன் உறுதியாக 100% வெளிநாட்டு வாசத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது எல்லா கணக்குகளையும் போட்டுட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் சில ஜாதகங்களையும் போட்டுட்டு உடனே டக்குன்னு சொன்னாராம், குருஜியோட அந்த விதி 100% கரெக்ட். அதே மாதிரி அவருடைய சந்திர நாடி சில விஷயங்கள் எல்லாமே, அதாவது அடைக்கல பாண்டி, நதிகள் கிளைகளாக பிரிந்து கடல்ல தான் சேரும். அதுபோல அவருக்கு ஒரு வழி சந்திர நாடி, அந்த சந்திரனை பிடிச்சே போவார் அவர். நம்ம சுகத்துவ பாவத்துவ ரூட்டை பிடிச்சுக்கிட்டு அதுல எனக்கு தெரிஞ்ச பரம்பொருள் எனக்கு தெரிய அனுபவித்த சில விஷயங்களை இப்படி சொல்றோம். ஆகவே ஆசான்கள் ஏதேனும் ஒரு விஷயத்துல
ஒரு ஃப்ளோல ஒரு வார்த்தையை விடலாம். ஆனா நம்ம நெருங்கி போய் அதற்கான விளக்கத்தை கேட்கும்போது டக்குன்னு அவர்களுடைய உணர்வுகள் புலன்கள் விழித்துக் கொண்டு கரெக்டான இதுக்கு சொல்லுவாங்க. சந்திரன் 6ல் மறைந்தால் ஒன்றும் இல்லை அப்படின்றது நீங்க உங்களுடைய சந்தேகப்படி உண்மை இல்லைதான். நீங்க அந்த வகையில ஓரளவுக்கு நல்ல மாணவர்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா அதே ஜிகே ஐயாட்ட சொல்லும் போது அவர் அதற்கான விளக்கத்தை கண்டிப்பாக சொல்லுவார். நான் சொன்னேனோடு நீங்க கேளுங்க, கண்டிப்பா சொல்லுவார். ஆமான்னு சொல்லுவார் ஜிகே ஐயா. அதனால அதை பத்திலாம் ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. 6ஆம் இடத்தில் இருந்தால் கூட நம்முடைய அந்த சுபத்துவ பாவத்துவ விதி அமைப்புகள் நீங்க சொல்ற தன யோகம் எல்லாம் இருந்து 30 வருஷத்துக்கு நல்ல யோகம் நடந்து லக்னாதிபதியும் வலுவாக இருக்கின்ற நிலையில சந்திரன் 6ஆம் இடத்தில் சுபத்துவமாக இருந்தால் பாதிக்கப்படுறது இல்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு முறையான அளவுகோல் அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளாக நிச்சயமாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.